சரியான நபர் சரியான இடத்திலே இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கு வெளிப்படும். யோசேப்பை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவருக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நீதிமான்கள் நன்றாய் இருக்கும்போது வீடு மாத்திரமல்ல, நாடும் பட்டணமும் களிகூறும் என்று வேதம் சொல்லுகிறது. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் வீடும் நாடும் நிலை பெற்று ஓங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் நிமித்தமும் ஆசீர்வாதம் உண்டாகும். யாக்கோபோடு கர்த்தருடைய உடன்படிக்கை இருந்தது. அவன் நிமித்தம் லாபானை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சினை அழியவில்லை, பெருக்கத்தின் மேல் பெருக்கம் உண்டானது. பிரசன்னம் இருக்கும் இடத்திலே பிராண சேதம் வராது. பவுலுடனே பிரயாணம் பண்ணின யாவரையும் தேவன் தயவு பண்ணினார். தேவ பிரசன்னம் இருக்க இடத்துல பிராண சேதம் வராது. கப்பல் சேதம் வந்தது சுய சித்தத்தினாலே. ஆனால் தேவ பிரசன்னம் பிராண சேதம் வராதபடி பாதுகாப்பு. இதனால கூட யோசேப்பு நிமித்தம், யாக்கோபின் நிமித்தம், சாராளி நிமித்தம், எசேக்கியா தாவீது நிமித்தம், ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தம், நிமித்தம்ங்கிற தலைப்பில் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மனித நிமித்தம் இன்னொருவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். செம்மையான அவனுடைய ஆசீர்வாதத்தினால் அந்த பட்டணமே நிலை பெற்று ஓங்குமா. நீதிமான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களிகூறும். யோசேப்புகள் மொர்தெகாய்கள் உயர்த்தப்படும் பொழுது சூசா நகரம் களிகூர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். குறிகாரன்ட்ட போய் கேட்கிறான், எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு. ஒரு பரிசுத்தவான் வந்திருக்கான்பா, அவனோட தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு, தேவன் அவனோட இருக்கிறார். அவன் இப்பதான் உனக்கு பெருக்கம் ஆசீர்வாதம், உனக்கு எண்ணிக்கைக்கு தொகைக்கும் அடங்காத ஒரு ஆற்று மந்தை பெருக்கம் என்று அந்த குறி சொல்லுகிறவன் சொல்லுகிறான். குறிப்பினால் என்றால் குறி சொல்லுகிறவனால் அவன் அறிந்து கொள்ளுகிறான். உடன்படிக்கை யாக்கோபோடு இருந்தது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இன்று நீங்கள் எந்த பணியிலே வேலை செய்தாலும், எந்த சபையிலே உடன் ஊழியராயிருந்தாலும், எந்த தொழிற்சாலையிலே நீங்கள் வேலை பார்த்தாலும், சின்ன கடையில் இருந்தாலும் உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாய்க்கால்கள் வீதியிலும் வெளியிலும் திராட்சை ரசம் பாய்வதாக என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உண்மையில் இருக்கிறது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். யோசேப்போட இருந்த கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். லாபான்கள் எத்தனை வருடங்கள் ஏமாத்தினாலும் உதவிக்காரருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்த யாக்கோபுக்கு தனக்கு நல்ல நிலையையும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைந்ததை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தபடி யோசேப்பு போத்திபார் வீட்டிலே உயர்த்தப்படுகிறான். நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணமே களிகூறுமா. போத்திபார் வீடு மாத்திரம் அல்ல, சூசா நகரம் மாத்திரம் அல்ல, பட்டணங்களும் தேசங்களும் யோசேப்பின் நிமித்த நாடும் அது நிறைவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாடே ஆசீர்வதிக்கப்பட்டது எகிப்து. எகிப்து இவனை ஆசீர்வதிக்கல, இவன் நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. சோமாலியா போயிருந்தா சோமாலியா ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வாதம் உங்க மேல என் மேல இருக்கு. உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்களும் நானும் எங்கு சென்றாலும், எங்கு வந்தாலும், எங்கு போனாலும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் யோசேப்போடு இருந்ததுனாலே போத்திபார் வீட்டில் உள்ள பொருட்கள் மேலெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது.
இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் தவறாக மட்டகரமாக அடிமையாய் நீங்கள் ஒருவேளை நீங்க ஹேண்டில் பண்ணப்பட்டாலும் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் போத்திபார் மாத்திரமல்ல, பார்வோனையும் முழு எகிப்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா என் தாசனாகிய எசேக்கியாவின் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த பட்டணத்துக்கு நான் ஆதரவாயிருப்பேன். எந்த பட்டணத்துக்கு? யூதாவின் பட்டணங்களுக்கு. ஏன் ஆதரவாயிருக்கிறார்? சனகரிப் ரப்சாக்கே சீரிய இராணுவத்தார் அவனை பல விதங்களிலே மட்டம் தட்டி பேசினார்கள். செத்த முகமாய் திரும்பி போனார்கள். திரும்புவதற்கான ஆவியை கட்டளையிட்டார். இந்த என் இருதயத்தை பிளந்தது. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரம் போல ஆனேன் என்று எசேக்கியாவினுடைய நிலைமை அப்படிதான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிந்தைகள் உன் இருதயத்தை பிளந்திருக்கிறதா? செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறீர்களா? உடைந்த பாத்திரம் போல் இருக்கிறீர்களா? தேவரீர் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என் நிந்தையும் அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உன் போக்கைய வரத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர். எசேக்கியா ராஜாவுக்கு ஆதரவாக, யூதா பட்டணங்களுக்கு ஆதரவாக, எசேக்கியா ராஜாவின் நிமித்தம், தாவீது நிமித்தமும் தேவன் யூதா பட்டணங்களுக்கு ஆதரவாக இருந்தாராம். சனகரிப் ரப்சாக்கே செத்த முகமாய் திரும்பினார். யாக்கோபினுடைய முகம், எசேக்கியாவினுடைய முகம் இனி செத்து போவதில்லை. யாக்கோபு என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அல்லவா, என் சத்துவத்தின் முதற் பலனானவன் அல்லவா, அவன் அடிமையானானே என்று எரேமியா புஸ்தகத்தில் ஆண்டவர் கதறுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் நிமித்தம் பட்டணத்துக்கு ஆதரவாயிருப்பார். எஸ்தர் மொர்தெகாய் நிமித்தம் சூசானுக்கும் 127 தேசங்களுக்கும் ஆதரவாக இருந்த கர்த்தர் உங்கள் நிமித்தம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆதரவாக இருப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27-24 பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவையும் தேவன் உன் நிமித்தம் தயவு பண்ணினார். அதான் அர்த்தம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதனால் மரண கண்ணிகளுக்கு பவுலும் தப்பினான். பிராண சேதம் வரவில்லை. பிரசன்னம் இருக்கிற இடத்துல பிராண சேதம் வராது. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27. உங்கள் நிமித்தம் நீங்கள் எங்கு பிரயாணம் பண்ணினாலும், நீங்கள் எங்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக மற்றவர்களை தயவு பண்ணுவார். ஆபிரகாமுக்காக ஆண்டவர் லோத்தை தயவு பண்ணின கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட அவர் நிமித்தமாக மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு யோனதானின் முகத்தை நிமித்தம் மேபி போசேத் கால் முடமான ஒரு ஹேண்டிகேப், ஒரு சரீர அங்கவீனா குறைபாடு உள்ள மேபி போசேத்துக்கு தயை கிடைத்தது போல ஆண்டவராகிய இயேசு நிமித்தம் உங்களுக்கும் எனக்கு தயவு கிடைத்திருக்குது. பூமிக்குரிய, இம்மைக்குரிய, மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கு, இந்த ஜீவனுக்கும் மறுமைக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோனதான நிமித்தமே பழைய ஏற்பாட்டில் தயவு கிடைக்குமானால் ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தம், மூத்த குமாரன் ஆகிய அவர் நிமித்தம் உங்களுக்கு எனக்கு தயை உண்டாயிருக்கிறது, பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது, சுகம் உண்டாயிருக்கிறது, ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, செழிப்பு உண்டாயிருக்கிறது, நிம்மதி ஆறுதல் உண்டாயிருக்கிறது. வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, சாராளி நிமித்தம் தயை பாராட்டின கர்த்தர், ஆண்டவரே பவுல் நிமித்தம் தயை பாராட்டின கர்த்தர், யோசேப்பு நிமித்தம் ஆண்டவரே போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆண்டு யாக்கோபு நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்த கர்த்தர், என் தாசனாகிய எசேக்கியா ராஜாவின் நிமித்தம், தாவீது நிமித்தம் பட்டணத்துக்கு ஆதரவாயிருந்த கர்த்தர், இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பீரா.
பிள்ளைகளின் நிமித்தம் பாதுகாப்பை சொல்லுகிறோம். மரண கனிகளுக்கு தப்பட்டும். பொல்லாத கொரோனா வியாதி பலவீனங்கள் பிள்ளைகள் கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.